தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் மாவட்ட அதிமுக அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு நகர செயலாளர் பூக்கடை ரவி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதன்படி மயிலாடுதுறை, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், குத்தாலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதேபோல் தரங்கம்பாடி மற்றும் பொறையார் பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை ஊராட்சி கல்லர் மீனவ கிராமத்தில் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மீனவ மக்கள் ஒப்பாரி வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மீனவ பெண்களும் ஆண்களும் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மறைவையொட்டி அதிமுக நிர்வாகிகள் மௌன ஊர்வலம் சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் MLA மகேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் தேவர் சிலையிலிருந்து முருகன் கோவில் வரை மௌன ஊர்வலம் சென்றனர். மேலும் தேமுதிக நிர்வாகிகளுக்கு அதிமுகவினர் ஆறுதல் தெரிவித்தனர். இதில் முன்னாள் ஆண்டிப்பட்டி MLA தவசி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி அனைத்து கட்சி சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக நகர செயலாளர்கள் உட்பட அனைத்து கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சுகுணாபுரம் மைக்கேல் பகுதியில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் கழக தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 92வது வார்டு கழக செயலாளர் செல்லப்பன் இரங்கல் உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விஜயகாந்த் மறைவிற்கு கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிமுக மற்றும் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிந்துரை பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.